முதல் பீகாருடைய முதல் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற மோடி அவர்கள் அங்கு கதறி இருக்கிறார். மேடையிலேயே அழுந்திருக்கிறாராம். என்ன சம்பவம் நடந்தது? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து மோடி அவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்டாங்களாமா. இந்த சம்பவம் பீகார்ல அரங்கேறி இருக்கு. பீகாருடைய தேர்தல் வாக்குறுதிகளாக என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் என்னென்ன விடயங்கள் சொல்றாங்க, அதை இந்தியா கூட்டணி எப்படி மறுக்கிறது, அதை எதிர்த்து எப்படி அறிக்கை வெளியிடுகிறது, இது மட்டும் இல்லாம மோடி அவர்களுடைய பேசின முழு காணொலி தொகுப்பு தான் இது. வாங்க இன்னைக்கு வீடியோல விபரமா பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு வீடியோல இது சார்ந்த முழு விபரத்தை தான் பார்க்க இருக்கிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ட்ரம்பை துணிச்சலாக சந்திக்காத மோடி பீகாருக்கு ஓடி நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு சொல்லி கதறி அழுந்து கேடி எப்படியாக இருக்கிறது, அது போன்ற சம்பவம் தான் பீகார்ல நடந்திருக்கு. பீகாரோடைய தேர்தல் பரப்புரைக்காக வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக பீகார்ல மேடை அமைத்து அந்த மேடையில் நாடகத்தை அரங்கேற்றுவது போல் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காரு. கதறி கதறி அழுகுறாருங்க. பீகார் மக்களுக்காக நாங்க அதை செய்தோம் இதை செய்தோம். இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய நிதியை விட பீகாருக்கு தான் நாங்கள் அதிகமாக கொடுக்குறோம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும். நீங்கள் மற்ற மாநிலங்களை விட பீகார் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகன்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்காக ஓட்டு நாடகம் எப்படி போடுறாரு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு போட்டிருக்கிறார். சரி, பீகாருக்கு போறாரு, மேடை அமைக்கிறாங்க, தேர்தலுக்காக ஒரு பரப்புரையில பேசுறாரு. அவர் ஆரம்பிக்கும் போதே பாரத் மாதா கி ஜெய் அப்படி என்று சொல்லி ஆரம்பிப்பாரு. அதற்கு பிறகு அந்த வாசகத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களை சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புறக்கணித்து இருக்கிறார்கள். இப்ப என்னன்னா, மோடி அவர்கள் வந்து சமூக ஊடகங்கள் வழியே இவர் பேசுறதெல்லாம் போடுறாரு. ஆனா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் வெறுமனே லட்ச மக்கள் தான் பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. சரி, இருக்கட்டும். பேச தொடங்கிட்டாருங்க மோடி அவர்கள். பீகார் தேர்தலுக்காக இந்தியாவுடைய வரலாற்றிலேயே பாஜக தான் அதை செய்தது, RSS தான் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு முன்னுதாரணமா இருந்தாங்க, அப்படி இப்படிலாம் ஆரம்பிப்பாரு. ஆனா இந்த தடவை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அட்டாக் பண்ற விதமா, நீங்க கையில வச்சிருக்கிறீங்களே மொபைல், இந்த மொபைல் எங்க தயாரிச்சது தெரியுமா? மேட் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கான குறைந்த விலையில கொடுக்கப்பட்டிருக்கு. மொபைல் தயாரிக்கலாம், அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே சீனாவிலிருந்து இறக்குமதி ஆகுதுன்னு கற்றவர்களுக்கு தெரியும். ஏன்னா பீகார்ல கல்வி அறிவை குறைத்து வைத்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு குறைத்து வைத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவர் பேசுகின்ற பொழுது ஜிதன் ராம் மஞ்சி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாரு, இவர் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாரு. நிதிஷ்குமாரை பத்தி பேசுறாரு. கடந்த 2005ஆம் ஆண்டுகளிலிருந்து மோடி அவர்கள் இங்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பல நல்ல விஷயங்களை நிதிஷ்குமார் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிருக்காரு, பெண்களுக்கு செஞ்சிருக்காரு. அதனால மறுபடியும் ஆட்சிக்கு வர வேண்டும் நிதிஷ்குமார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நிதின் ராம் ராஞ்சி தூங்கிட்டார் ஒரு பக்கம். இன்னொரு மறுபக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் மேடையிலேயே தூங்குறாங்க. இன்னொருத்தர் முக்கியமான தலைவர், மோடி அவர்களுடைய கேபினெட் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் தான் சிராக் பாஸ்வான், ஒரு இளைஞன்னு நம்ம வச்சுக்கலாம். அவரு மோடி அவர்கள் பேசுறத சகிக்காம கீழே உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவங்களே மோடி பேசுறத புறக்கணிக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் புறக்கணிக்காமலே இருப்பாங்க. புறக்கணித்து இருக்கிறார். மோடி அவர்கள் பெண்களை எல்லாம் கை தூக்க சொல்லியிருக்காங்க. ஆனா 90% பெண்கள் கையே தூக்காம மோடி அவர்களுடைய பேச்சையும் கேட்காம அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, இவங்க ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கூட்டமானது காசு கொடுத்து தான் அங்க, ஏன்னா பீகார்ல வேலைக்கு போறவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் 70 ரூபாய் தான். அந்த அளவுக்கு பீகாரோடைய நிலை ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஆனா இந்தியாவிலே பீகாருக்கு தான் அதிக நிதியை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு மோடி சொல்றாரு. அந்த அதிக நிதியை கொடுத்து கட்டப்பட்ட பாலங்களா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, தொட்ட பொறுபொருன்னு உழுவுது, இடிந்து உழுவுது. ஏன்னா அதிக நிதியை கொடுத்து கட்டின பாலம் அல்லவா. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான 10,000 ரூபாய் சுய தொழில் தொடங்குறதுக்கு நான் அறிவித்திருக்கேன். இதனால பெண்கள் வந்து சுயமா முன்னேறுவாங்கங்கிறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கல்வி அறிவு கொடுத்திருந்தா இந்நேரம் எங்கேயோ முன்னேறி இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்தை பதிவிட்டு இருக்கிறார்.
நீங்க மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் அந்த வசதியை மிக குறைந்த விலையில் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க அத கொடுத்து என்னங்க பயன்? ஒரு கல்விய கொடுத்திருந்தா இந்நேரம் அவங்க எங்கேயோ போயிருப்பாங்க. வேலைவாய்ப்பு கொடுத்திருந்தா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பாங்க. பொருளாதாரத்துல இந்நேரம் எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனா குறைந்த விலையில குடுக்குறேன்னு சொல்லி அத ஃபோன வாங்கி, அந்த ஃபோன் மூலியமா அவங்க அறிவெல்லாம் மழுக செய்து, அவங்க அறிவெல்லாம் மக்க செய்து, குறைந்த விலைக்கு இன்டர்நெட் குடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாரி பல விஷயங்கள மக்களை திசை திருப்புவதற்காக அப்படியே சரளமா பொய் பொய்யா பேசுறாரு. ஆர்எஸ்எஸ் உடைய சகாக்களுடைய பயிற்சி என்ன தெரியுமா? யார் சரளமா பொய் பொய்யா பேசுறாங்களோ, அவங்கெல்லாம் வந்து பாஜகவுல இணைஞ்சிரலாம். தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஆர்எஸ்எஸ் சகாக்கள்ல பயிற்சி கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயமாவும் பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மன் கி பாத் உரை பேசுவாரு மோடி அவர்கள். இந்த ஆட்சியில நாங்க அத செஞ்சோம், இத செஞ்சோம், வல்லரசு நாடா மாறிடுச்சு அப்படின்னு. அப்பல்லாம் பார்வையாளர்கள் இருந்தாங்க. கேட்கறதுக்கு ஒரு சில காதுகள் இருந்தது. இப்ப மன் கி பாத் உரை பேசினாலே அந்த வானொலி பெட்டி, டிவி பெட்டிய எடுத்து போட்டு உடைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த டிவி பெட்டியும், மைக் பெட்டியும் எடுத்து உடைக்க போயிட்டாங்க. ஏன்னா, மோடி அவர்கள் பேசுவார். பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டது இந்தியா. வல்லரசு நாடா மாறிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. அத கேட்டு கொண்டிருக்கிறவன் வயிறு காய போட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த வயித்து பசி, வயிறு காய போடுறாங்க, வேலை இல்லாம இருக்கிறது, பொருளாதாரத்துல பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு மோடி அவர்கள் பேசுனது கேட்டா அவனுக்கு எரிச்சல் ஆகுமா ஆவாதா? தூக்கி போட்டு உடைச்சிருவானுங்க. அந்த மாதிரியாகத்தான் மோடி அவர்கள் பீகார்ல ஒரு தேர்தல் நாடகத்தை ட்ரம்ப் அவர்கள் வரி போட்டு 50% வரி போட்டு இந்தியாவுக்கு பிரச்சனை. ஆந்திராவுல இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு எங்களுக்கு இறால் பண்ணை ஏற்றுமதியில பிரச்சனையா இருக்கு. இத சரி செய்து குடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மோடி, இப்ப நாங்க ஜிஎஸ்டி குறைப்புனால தீபாவளிக்கு கார் வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க. மக்கள் எல்லாம் அமோகமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தேர்தலுக்காக ஜிஎஸ்டிய குறைக்கிறதும், தேர்தலுக்காகவே பீகார்ல நிதியை அறிவிக்கிறதும், பீகாருக்காக அந்த ரூ. 10,000 கொடுக்கிறதும், இது போன்ற சம்பவங்களில் பாஜக அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்குது என்பதை அறிந்த பீகார் மக்கள் அந்த கூட்டத்துக்கு கூட நிறைய பேர் போல. போனவங்கெல்லாம் சரி காசு குடுத்தாங்களே அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. ஏதோ ஒரு 2, 3 நிமிஷம் உரைய கேட்டிருக்கிறாங்க. வந்த காசுக்கு நம்ம கணக்கு காட்டியாச்சுன்ட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேறி இருக்கிறாங்க. நாற்காலி எல்லாம் காலியா இருந்திருக்கு. இதுதான் இந்தியாவை ஆளக்கூடிய அரசியல் கட்சி நிலைமையாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த அங்க பதிவிட்டிருந்தாரு. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடிய பீகார் மக்களை தமிழ்நாடு அரசாங்கம் துன்புறுத்துகிறது அப்படின்னு. ஆனா மோடி அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான பிரதமர் அப்படிங்கிறதையே மறந்துட்டு இது மாதிரி விஷயங்களை பேசுறாரு. நான் ஒண்ணு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல பீகார் மக்களை துன்புறுத்துறாங்கன்னா, அப்ப ஏங்க லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டுக்கே வராங்க பீகார்ல இருந்து? அது ஒரு கேள்வி. அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருந்து, பொருளாதார வசதி இருந்து, கல்வி அறிவு இருந்து, கல்வியில சிறந்தவர்களா இருந்தா, அங்கேயே அவங்க வேலை பார்க்க வேண்டியதுதானே? ஏன் தமிழ்நாட்ட நோக்கி வராங்க? இல்ல தமிழ்நாட்டு நோக்கி வரக்கூடிய பீகார் மக்கள் அவங்களுடைய குழந்தைகளையும் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் படிக்க வைக்கிறது? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பீகார்ல இருந்து வந்த ஒரு மாணவர்கள்லாம் தமிழ் படிக்கிறாங்க. இங்க கல்வி பயில்றாங்க. அப்ப நம்ப வெளி மாநிலத்திலிருந்து வருபவர்களுக்கும் உணவு கொடுத்து, கல்வி கொடுத்து, அவங்க வாழ்க்கையும் முன்னேற்றணும் என்று தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா, மோடி அவர்கள் ஒரு அப்பட்டமான ஒரு பொய். தமிழ்நாட்டுக்கு வரவங்கள எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பீகார் மக்களை எல்லாம் துன்புறுத்துறாங்க. நீங்க தான் துன்புறுத்தலல்ல. நீங்க தானே வேலை வாய்ப்புல சிறந்தவங்க. தமிழ்நாட்ட விட கல்வி நிதியாகட்டும், மற்ற நிதியாகட்டும் பீகாருக்கு குடுக்குறீங்கல்ல. அவங்களுக்கு அங்கேயே ஒரு வேலைய போட்டு இங்கேயே இருப்பா. நீ எந்த மாநிலத்துக்கு போவாத. நாங்களே உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறோம்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏன் சொல்லல? அப்படி சொல்லாததுனால தானே தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதையெல்லாம் அறியாத மோடி கள நிலவரம் என்ன இருக்குதுன்னே தெரியாம ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை மேடையில போடுறாரு. அத பீகார் மக்களும் நம்பல. பீகார் மக்கள் மோடிய பார்த்து கேட்கிறாங்க. யோ இதெல்லாம் நீ எனக்கு இங்க குடுத்திருந்தா நான் இங்கேயே இருந்திருப்பேனே. நான் ஏன் பொட்டி பொடிக்கலாம் தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும், சென்னைக்கும், திருப்பூருக்கும் வேலைக்கு போறேன்னு அவங்க கேட்டாலும் கேட்கலாம். ஏன்னா, அந்த அளவிற்கு வெளிமாநிலத்திலிருந்து வருபவர்களையும் தமிழ்நாடு வேலைவாய்ப்பையும் குடுத்து, கல்வியும் குடுத்து, அந்த பிள்ளைகளோட கல்வியில வளர்ச்சி அடைந்தா தான் அந்த குடும்பம் வளர்ச்சி அடையும் என்பதற்காக தமிழ்நாடு இப்படி செஞ்சுட்டு இருக்குது. ஆனா மோடி அவர்கள் அப்பட்டமானது ஒரு பொய். இது வந்து அருவருக்கத்தக்க பேச்சு. அவர் பேசின சர்ச்சை பேச்சு இன்னைக்கு இந்தியா முழுவதும் சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீங்களே பாருங்க.
பீகார்லேருந்து வரக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு பீகார்ல ஒரு நாள் சம்பளமே ரூ. 70 தானா. இங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் குடுத்து, அது கை நிறைய சம்பளமும் குடுக்குறார்கள். அப்ப நீங்க போய் நிலக்கலவரம் பீகார் மக்கள்கிட்டயே கேளுங்க. ஏங்க அங்க இருக்கும்போது நீங்க உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலை எப்படி இருந்தது? இங்க வந்ததுக்கப்புறம் எப்படி மாறியிருக்கு? இங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி உங்கள பார்த்துக்கிறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் அவங்ககிட்டயே கேளுங்க. இல்லைன்னா வேலைவாய்ப்பு தேடி அவங்க ஏன் இங்க வரப்போறாங்க? அங்க எதுவும் இல்லாததுனால தான் இங்க வராங்க. அப்ப கொடுக்கக்கூடிய நிதியெல்லாம் என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க? இவங்க வாயில போட்டுக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது. இது தமிழ்நாட்டை துன்புறுத்துறாங்க. தமிழ்நாடு துன்புறுத்துதுன்னு மோடி அவர்கள் பேசினது யாராலயுமே ஏற்க முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றாரு. அது யாராலயும் ஏற்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிக்க தொடங்கிருவாங்க. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பாஜக ஆபீஸ தீக்கிரை ஆக்குறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்தோரை வாழ வைக்கும் பூமி. மோடி அவர்கள் பேசினது மிக மிக தவறானது. அதை அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.